தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை பொட்டன்ஷியல் உள்ள மிகப்பெரிய பேக்ரவுண்ட் உள்ள ஒரு காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காயினை பற்றின ஃபுல் டீட்டெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரிப்டோ பற்றின அப்டேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயினை வந்து பை பண்ணுறனாலும் செல் பண்ணுறனாலும் ஃபஸ்ட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ மஸ்ட் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அகாலா நெட்வொர்க் ACA. இந்த காயினை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த அகாலா நெட்வொர்க்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போல்கா.டாட் மூலயமா செக்யூர் செய்யப்பட்ட ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்மை தான் வந்து பார்த்திங்கன்னா அகாலா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேயர் 1 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்மாக வந்து செயல்பட்டுருக்கு. இப்போ லேயர் 1 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிட்காயின், எத்தீரியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜீரோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேயர் 1 வந்து செயல்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் லேயர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்கா.டாட், இந்த மாதிரி உள்ள காயினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேயர் 2ல் வந்து ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பார்த்திங்கன்னா EVM மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. EVM மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா EVM வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செயினை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிராஸ் செயின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின், எத்தீரியமு, பினான்ஸு, இந்த மாதிரி பல பிளாக் செயின் ப்ராஜெக்டை வந்து பேஸ் பண்ணி வந்த எல்லா காயினையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் இதில் வந்து இன்னும் முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி, கேஸ் ஃபீ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கேலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா போல்கா.டாட் வந்து செக்யூரிட்டியாக இருக்குது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் கேஸ் ஃபீ அப்படி வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸ் ஃபீ வந்து மைக்ரோ கேஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ கேஸ் ஃபீ வந்து இல்லை, டோட்டலாக இல்லை அப்படின்னு சொல்லலை. கேஸ் ஃபீ இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களோட வெப்சைட்டில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் அகாலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அதெல்லாம் அவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேபிள் காயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AUSD அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி L.டாட் அப்படிங்கிற 2 ஸ்டேபிள் காயினை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே கொடுத்துருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் செயின் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயினு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லேயர் 1 பிளாட்ஃபார்மில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொன்னது தான். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பே ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ் இன் எனி டோக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கேஸ் ஃபீ இருக்குது, ஆனால் மைக்ரோ கேஸ் ஃபீ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபீயாக வந்து நம்ம வந்து எந்த டோக்கனை வேணாலும் நம்ம வந்து கேஸ் ஃபீயாக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு காயினாக வந்து வேணும்னாலும் நம்ம வந்து கேஸ் ஃபீயாக வந்து கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நம்ம வந்து என்ன சொன்னோமோ அதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரூரா அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அகாலாஸோட சிஸ்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு நெட்வொர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம போகிறது வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேர், பெரிய பெரிய பார்ட்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்கோசிஸ்டம் பார்ட்னர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் தான். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பார்ட்னர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க.
ஸோ அது அப்படிங்கிறனால இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பூம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இவங்களோட ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ப்ராஜெக்டோட அந்த டீமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய அளவில் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினை நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா இந்த காயின் வந்து ஆல்ரெடி பினான்ஸில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ பினான்ஸில் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நம்ம இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ். ஸோ பினான்ஸில் பை பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கேட்டர் டெவில் பை பண்ணுறனாலும் பை பண்ணிக்கலாம். கூகாயின் இருக்குது, MEXயில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது மெயினான நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி நம்ம பை பண்ண சொன்ன காயின் தான். நம்ம பை பண்ண சொன்னதுலேருந்து கொஞ்சம் டிப்பில் தான் இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த ஒரு டிப்பு வந்து இதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்ளை. இவங்களோட டோட்டல் சப்ளை மேக்ஸிமம் சப்ளை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சர்க்குலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69.30 மில்லியன் வந்து சர்க்குலேஷனில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேக்ஸிமம் சப்ளை. அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் சப்ளை. ஸோ இதிலேருந்து அவங்க வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ஃப்யூச்சர் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸிலேருந்து 10x 50x வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஓன் ரிசர்ச் வந்து பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காயினை வந்து நீங்கள் வந்து பை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.